ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி தான். அந்த ஆள் வந்த மாதிரியே தெரியலை. வருவாரா இல்லையா? டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தள்ளி விட்டு பார்ப்போம் வராரான்னு. இங்கங்க வரவே மாட்டுறாரு. வந்துட்டாருங்க. வந்துட்டு அந்த பக்கம் எப்படிங்க வந்தாரு? வேற ஏதோ டோர் இருக்கோ? வாங்க ப்ரோ, வாங்க வாங்க வாங்க. வாயா யோ. நம்ம இதை வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்து வச்சுட்டு வந்துடணும். இன்னும் 2 நிமிஷம் தாங்க இருக்குது நமக்கு. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போய் பண்ணணும். இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் எல்லாமே இருக்குது திங்ஸு. ஐயோ சாவ் இங்கே இருப்பா வெடிச்சு. ஓகே கைஸ், இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஹெலிகாப்டருக்கு இங்கே தான் கைஸ் இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் ஆகலை கைஸ். வந்திருப்பாரா? கேட்காதுன்னு நினைக்கிறேன். வந்திருக்க மாட்டார். ஏன் அலற மாதிரி சத்தம் கேட்குது? கிராண்ட்பா அலற மாதிரி சத்தம் கேட்குது. கிராண்ட்பாவோட செல்ல பிராணிங்கிறதுனாலயா? போச்சு கைஸ், டைம் முடிஞ்சிருச்சு. நேரம் வந்திருப்பார் அவர். ஸ்டங்கன்னு எடுத்து கையில் வச்சுக்கலாம். அவரோட செல்ல பிராணியை நம்ம வந்து போட்டு தள்ளியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ரூமில் என்ன இருந்தது? அந்த குட்டி இதில் ஏதோ ஒன்று இருந்தது. என்ன இருந்ததுன்னு தெரியலையே. நமக்கு க்ரோபார் கிடைச்சா நல்லாயிருக்கும் கைஸ். எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்க மாட்டுது. ஏதாவது ஒன்று தட்டி விடலான்னு பார்த்தா ஆளே காணுமே. அங்கே என்ன இருக்கு? ஹேண்டில் இருக்கு. ஓகே ஓகே. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது கைஸ், மறந்துட்டோம். அதை எடுத்துகிட்டு போய் வைக்க. சரி, நம்ம கடைசியாக அவரை ஷூட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் மறக்காமல் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெங்க இந்த ஆளை காணும்? தட்டி விட்டாச்சு. டக்குன்னு வரணுமா இல்லையா? 2 நிமிஷம் ஆச்சு தட்டி விட்டு. வந்துட்டாருங்க. ஷூட் பண்ணியாச்சு. பின்னாடி பார்த்தே ஷூட் பண்ணியாச்சு கைஸ். ஒருவேளை இது வழியாக தான் வந்திருப்பாரோப்பில். நம்ம தான் பார்க்கலையோ. ஐயோ, இதுக்குள்ளே எதுக்குங்க வந்தோம்? நம்ம டைம் தாங்க வேஸ்ட்டு. அப்படியே வந்திருக்கலாம் டோர் இல்லையா? நமக்கு மேலே போகணுன்னா கட்டிங் பிளேட்ஸ் வேறு வேணுமே கைஸ். என்ன பண்ணுறது இப்போது?
ஐயோ தெரியாமல் கீழே போட்டோம் கைஸ் அதை. ஸோ என்னத்தை பண்ணுறது, உள்ளே போய் விழுந்து தொலைங்க. இப்படி எங்கேயாவது நடந்திருக்குமா? ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு அங்கன்னு கையில் வச்சுக்கலாமா? நமக்கு மட்டும் க்ரோ பார் கிடச்சதுன்னா இன்னும் நிறையா பாக்ஸ் இருக்குது கைஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. எதுவுமே நமக்கு இன்னும் ப்ராப்பராக கிடைக்கல. பார்க்க வேண்டிய எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. இங்கே ஏதாவது சீக்ரெட் ரூம் மாதிரி எதுவும் இருக்குமோ? அப்படி எதுவும் இல்லையே நமக்கு தெரிஞ்சு. கிளாஸ் ஃபியூஸ் இங்கே வச்சாச்சா? சரி ஓகே, எல்லாமே கிட்டத்தட்ட கிடச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா ஹேண்ட் வீலா? ஓகே ஓகே, ஹேண்ட் வீல் அங்கே, அதுக்கு நமக்கு சம்மந்தமில்லை. இதில் ஏதாவது இருக்கும், ஆனால் எதுவும் இல்லை. ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்று வச்சிடலாம். அந்த ஆள் நேரம் எந்திரிச்சிருப்பாருங்க. கீழே போகலானே பயமாக இருக்குது. கீழே குதிக்கிற நேரத்தில், நம்ம குதிச்சு எந்திரிக்கிற நேரத்தில் பின்னாடி வந்து நிற்பான். நெக்ஸ்ட் என்ன வேணும்? கன் வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கன் வேணும். பெரிய கன், வெப்பன் கீழேருந்து எடுத்த கன், புல்லட் கன் வேணும். அதை வச்சு எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நம்ம அந்த கன்னை வச்சு போய் ஒவ்வொன்றா ஷூட் பண்ணிட்டு. ஆனால் நமக்கு இன்னும் டக் டேப்பே கிடைக்கலையே கைஸ். எங்கே போய்ட்டுறது டக் டேப்புக்கு? ஷூட் பண்ணியாச்சு. இதுவும் ஒரு தடவை இந்த மாதிரி பக்கத்தில் வரும். என்னங்க ஏதோ சத்தம் கேட்குது? ஓகே ஓகே, அதே மாதிரி இப்போயும் இங்கே வரும். நம்ம ஷூட் பண்ணிடலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷூட் பண்ணியாச்சு கைஸ், அவ்வளோதான். இங்கே வச்சிடலாம். அவ்வளோதான். அந்த கன்னை வச்சு இனிமேல் ஒரு யூஸும் கிடையாது கைஸ். நமக்கு கிளாஸ் ஃபியூஸ் வேணும். நமக்கு ஹெலிகாப்டருக்கு இருக்குது. டக் டேப் வேணுமே. நமக்கு டக் டேப்பே கிடைக்கலையே, என்ன பண்ணுறது? இவ்வளோ தூரம் வந்து ஒன்றுமே கிடைக்காம போகிறோம். போட்டோட ஸ்டீரிங் வீல் இங்கே கிடச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரில. என்ன தான் தேனாலும் நமக்கு டக் டேப் கிடைக்கலையே, என்ன பண்ணுறது? இரிட்டேட் ஆகுது. ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்க மாட்டுது. நானும் எவ்வளோ நேரம் தான் போராடி பார்க்குறது?
டக் டேப் வேணுங்க எனக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒன்றும் கிடைக்காம போகிறோமே. இந்த பக்கம் போடலாம், கண்ணு தெரிய மாட்டேது. இப்போ டக் டேப் எங்கெங்கே போய் தேடுறது? கீழே இறங்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டமாச்சு. ஒன்றுமே பண்ண முடியலங்க. அதுக்கு கட்டிங் பிளேயர்ஸ் வேணுங்க. நமக்கு கட்டிங் பிளேயர்ஸ் இதுவரை கிடைக்கவே இல்லை. போட் வீல் எங்கே இருக்குது? இதை வச்சு என்ன பண்ணுறது? ஐயோ இந்த இருக்காருங்க அங்கே ஒரு. ஐயோ போச்சு, அந்த ஆள் வேற கீழே போச்சு. அதை இப்போ நம்ம குதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவர் அங்கேயே தான் எங்கேயாவது இருப்பார். ஷூட் பண்ண சத்தம் கேட்டு வந்திருக்காரு கைஸ். அவர் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு வந்தால் சும்மாவே ஒரு இடத்துல 4 தடவை பார்ப்பாரு. போமா கண்டிப்பாக இங்கே தாங்க எங்கேயாவது இருப்பார். நமக்குன்னா பேட்லாக் கீ கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. நம்ம எதை வச்சுட்டு நம்ம ஐயோ டக் டேப் மட்டும் இருந்தால் போதும், ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லையே நம்மக்கிட்ட. ரெண்டு நிமிஷத்துக்கு ஒன்றுமே இல்லைங்க. இங்கே என்னங்க பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. இப்போது வேறு எங்கேயாவது போய் பார்க்கணும். இங்கேயும் இல்லை. எதுக்கு பேட்லாக் கீ வேணும்? நம்மக்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறது? டக் டேப்ங்க, டக் டேப் டக் டேப் டக் டேப். ஓ மை காட், ஐயோ இங்கே இருக்கணும். சரி இது இங்கே போட்டு போயிடலாம், நமக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல. வேணுன்னா அங்கே போய் ஐயோ அந்த ஆள் வந்துட்டாருன்னு என்ன பண்ணுறது? மேலே நம்மக்கிட்ட ஒரு கன் இருக்குது, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ இதான் அந்த ரூமு கைஸ். ஐயோ ஆக்சுவலாக அந்த ரூம் ஏன் அந்த பக்கம் லாக் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியுமே. டக்குன்னு போ. இதோ இருக்குது பாருங்கள், இந்த ரூம் தான் அது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடலாம். ஆனால் நம்ம வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. டக் டேப் கிடச்சிருச்சு. இதை வச்சு என்ன பண்ணுறது? என்னமோ பண்ணுவாங்களே, என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. என்னமோ வந்ததுங்க.
டக் டேப் வச்சு என்னங்க பண்ணுறது? எங்கேயும் உடஞ்சிருக்கும், ஒட்டி வைக்கணுமா? இங்கே தான் உடஞ்சிருக்கு, ஒட்டியாச்சு. ஃபியூவல் எதுவும் போடணுமா? ஐகான் ஐயோ, என்ன எதுக்கு, என்ன வேணும்னு தெரியல எதுக்கு இன்னும். ஹெலிகாப்டர் கீ இருக்குது, வேறு என்ன வேணும்? என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு? ஃபியூவல் வேணுமா உங்களுக்கு? ஐயோ சொல்லவே இல்லை. கேஸ் லைன் இதுக்கும் வேணுமா? எனக்கு இது வரைக்கும் தெரியாதேங்க. ஐயோ கண்ணை வேறு அங்கே போட்டு வந்துட்டேனே. அந்த கன் எங்கங்க? புல்லட்டும் இல்லையோ? புல்லட் இல்லாத கன்னை வச்சு நான் என்னங்க பண்ணுவேன்? போகலாமா நம்பி? என்னதான் அது உள்ள போகலான்னு பார்த்தா கீழே கீழே அங்கிட்ட இங்கிட்ட போட்டால் எப்படி போச்சு, கொண்டுட்டான். நினச்சேன், அப்போவே நினச்சேன் போகக்கூடாதுன்னு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நமக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம்.